மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற எல்லாரும் வார் நடந்தா தி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்னவா இருக்கும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 60 செகண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். மறக்காம இதை உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ட்ரேடிங் மார்க்கெட் ஹார்ஸ்லே ஹால்ட் ஆகுறது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இன்ட்ராடேக்கு தான் பொசிஷன் எடுத்திருப்பீங்க. திடீர்னு மார்க்கெட் டியூரிங் த மார்க்கெட் டைமே ஹால்ட் ஆகும்போது உங்களால் அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃபே பண்ண முடியாது. அண்ட் அந்த பொசிஷன் ஓவர் நைட் பொசிஷனாக கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அதே மார்க்கெட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுதுனாக்கா அன்னைக்கு என்ன ப்ரைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கு உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்கும் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. எஸ், யூ ஹியர்ட் கரெக்ட்லி. நீங்கள் இந்த வாரம் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் மேபி அடுத்த வாரம் ஓப்பன் ஆகுதுனாக்கா இந்த வாரம் எக்ஸ்பைரி அடுத்த வாரம் என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு ஒரு ப்ரீ மார்க்கெட் செஷனோ இல்லை அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுத்துருவாங்க, இந்த நாள் நடக்க போகுதுன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஆப்ஷன் பையராக இருந்தாக்கா மோஸ்ட்டாக ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னாக்கா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போனாலுமே நீங்கள் கட்டின ப்ரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு கரைய போகுது. பட் அதே உங்கள் சைடில் மார்க்கெட் போச்சுனாக்கா அது ஃபேவரபுளாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆப்ஷன் செல்லர் உங்களுக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ராப்ளமே இருக்கு. ஏன்னாக்கா ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருக்கீங்க, மார்க்கெட் உங்களுக்கு உங்க டைரக்ஷன்லேயே போயிடுச்சுனாக்கா அந்த ப்ரீமியம் 0 ஆயிடும். பட் உங்களுக்கு ஆப்போசிட்ல 10% மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனாக்கா ஜஸ்ட் இமேஜின், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாஸை நீங்க இன்கர் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ராடே பொசிஷனோ ஓவர் நைட் பொசிஷனோ இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோக்கு நீங்க ஹெட்ஜ் பண்ணாம ஒரு சிங்கிள் ட்ரேடை கூட பிளேஸ் பண்ணாதீங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் உங்களோட ட்ரேடிங் கரியரையே ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஸோ உங்க பொசிஷன்ஸ் எல்லாமே ஹெட்ஜ் பண்ணி எடுங்க until things get normal. இல்லனா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஆன 5 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜில இந்த சமயத்துல யூஸ் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதும் நல்லதுதான்.